ஒரு சாதாரண மனிதன். பேர் ராமு. அவன் ஒரு ஞானி இல்ல, ஒரு யோகி இல்ல, ஒரு சித்தர் கூட இல்ல, ஒரு குடும்ப மனிதன். கடன் இருக்கு, வேலை ஸ்டெபிள்ல இல்ல, வீட்டில் பிரச்சனை, மனசு அமைதி இல்ல. ஒரு நாள் அவன் அம்மா சொல்றாங்க, ஒரு தடவை திருச்செந்தூர் முருகனிடம் போயிட்டு வா, எல்லாம் சரியாகும். அவன் அதிகம் யோசிக்கல. அவன் கஷ்டத்துல இருக்கான். அவன் போக முடிவு பண்றான். ரயில் பயணம். யாரோ முருகன் பாடல் கேக்குறாங்க. யாரோ வெற்றிவேல், வேல் முருகன் என்று சொல்லுறாங்க. அவனுக்கு புரியல இந்த இடத்துல என்ன இருக்கிறது. ஆனா அவன் மனசுக்குள்ள ஒரு நம்பிக்கை, என்னோட பிரச்சனை சரியாகணும். அவன் திருச்செந்தூரை அடைகிறான். கடல் சத்தம் கேட்குது, காற்று முகத்தில் அடிக்குது. அது ஒரு வேற மாதிரி உணர்வு. அவன் கோவிலுக்குள் போகிறான். அங்கே அவன் பார்க்கிறான், மடி பிச்சை எடுக்கும் மக்கள், கையில் தட்டு வைத்து நிற்கும் பக்தர்கள், விரதம் இருக்கும் மனிதர்கள், குழந்தை வேண்டி வருகிற குடும்பங்கள், கடன் தீர வேண்டும் என்று அழும் மனிதர்கள். அவன் குழம்புறான், இது ஆன்மீகம் இல்ல வாழ்க்கை போராட்டமா? அவன் அருகில் இருந்த ஒரு வயதான ஆளிடம் கேட்கிறான், இந்த இடம் என்ன ஸ்பெஷல்? அவர் சிரிச்சு சொல்றாரு, இது சாதாரண கோவில் இல்லப்பா, இங்கதான் முருகன் சூரபத்மனோட யுத்தம் பண்ணினார். பழைய காலத்திலிருந்தே இந்த தலம் புகழ் பெற்றது. பாண்டிய மன்னர்கள் காலத்திலேயே வளர்ந்தது. ஒரு காலத்தில் இந்த கோவிலில் இருந்த முருகன் சிலையை வெளிநாட்டவர்கள் எடுத்துச் சென்றார்கள். பிறகு அது மீண்டும் கிடைத்தது. அப்போ மக்கள் புரிந்துகிட்டாங்க, முருகன் நம்மை விட்டு போக மாட்டார். ராமு மீண்டும் கேட்கிறான், இந்த மடி பிச்சை ஏன்? அவர் மெதுவா சொல்றார், அது பிச்சை இல்ல, அது தலையை குனிய கத்துக் கொடுக்கும் ஒரு வழி. ஒரு மனிதன் வாழ்க்கையில எல்லாம் கண்ட்ரோல்ல இருக்கணும் என்று நினைக்கிறான். ஆனா சில நேரம் அவன் முடியாமல் போகிறான். அப்போ அவன் சொல்லுறான், நான் முடியல, நீ வழிகாட்டு. ராமு சும்மா நின்று பார்க்கிறான். அவன் மனசு மெதுவா சாஃப்ட் ஆகிறது. அவன் கேட்கிறான், சித்தர்கள் இங்க இருக்காங்களா? அவர் சிரிச்சு சொல்றாரு, பார்க்க முடியாது, ஆனா உணர முடியும். இந்த மாதிரி தலங்கள் பல வருடங்களாக தியானம் செய்தவர்களின் சக்தியால் நிரம்பி இருக்கும். அதனாலதான் சிலர் இங்க வந்து அழுவாங்க, சிலர் சிரிப்பாங்க, சிலருக்கு கிளாரிட்டி வரும். ராமு உள்ளே சென்று முருகனை பார்க்கிறான். அவன் பெரிய வார்த்தைகள் சொல்லல. அவன் ஒரு வரிதான் சொல்றான், எனக்கு வழிகாட்டுங்க. அவன் வெளியே வந்து கடலை பார்க்கிறான். அலைகள் அடிக்குது. அவன் வாழ்க்கையை நினைக்கிறான். அவன் பயம், அவன் குழப்பம், அவன் தோல்வி. அவன் ஒரு விஷயம் புரிந்து கொள்கிறான், நான் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணிட்டேன், ஆனா வாழ்க்கை அப்படி இல்ல. அவன் அமைதியாக நிற்கிறான். அவன் உள்ளே ஏதோ மாற ஆரம்பிக்கிறது. அவன் புரிந்து கொள்கிறான், பிரச்சனை இருக்கலாம், வேண்டுதல் இருக்கலாம், வழிபாடு இருக்கலாம், ஆனா அதுக்கு மேல ஒரு விஷயம் இருக்கு, அது மனநிலை. அவன் திரும்புறான். அவனோட பிரச்சனைகள் உடனே டிசப்பியர் ஆகல, ஆனா அவன் அப்ரோச் மாறுது. அவன் பயப்படாமல் முயற்சி பண்ண ஆரம்பிக்கிறான். அவன் காமா யோசிக்க ஆரம்பிக்கிறான். சில மாதங்கள் கழித்து அவனுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கிறது. அவன் சிரிக்கிறான். அவன் நினைக்கிறான், முருகன் என்னோட பிரச்சனைகளை எடுத்து விடல, ஆனா அதை சமாளிக்க என்னை மாற்றினாரு. திருச்செந்தூர் ஒரு மிரக்கல் பிளேஸ் இல்ல, அது ஒரு மாற்றம் தரும் இடம். மக்கள் அங்கே போகிறார்கள், பணம் வேண்டி, ஆரோக்கியம் வேண்டி, அமைதி வேண்டி. அது தவறில்லை. ஆனா அவர்கள் எடுத்து வருவது ஒரு புதிய மனநிலை. திருச்செந்தூரில் முருகன் பிரச்சனைகளை தீர்க்க மாட்டார், அதை எதிர்கொள்ளும் மனதை தருவார்.